Hi friends, a very good morning to all. I am Sugha Bharati from Windows team. Today நான் வந்து கேவா ஆல்கலைன் எஸ்எஸ் வாட்டர் பாட்டில் பத்தி தான் பேச போறேன். நம்மளோட இந்த கேவா ஆல்கலைன் வாட்டர் பாட்டில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. நம்மளுடைய நார்மல் வாட்டர்ல இருந்து ஆல்கலைன் வாட்டரா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்கலைன் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம நார்மலா குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டரை விட பிஹெச் லெவல் ஆல்கலைன் வாட்டர்ல வந்து அதிகமா இருக்கும். இந்த ஆல்கலைன் வாட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு குடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசிட்டிக் தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஆல்கலைன் வாட்டர் குடிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர்ல வந்து பிஹெச் லெவல் வந்து 7 தான் இருக்கும். பட் நம்மளோட ஆல்கலைன் வாட்டர் நம்ம குடிக்கும்போது அதோட பிஹெச் லெவல் வந்து 8 or 9 இருக்கும். நம்மளுடைய ஆல்கலைன் வாட்டர்ல வந்து பிஹெச் லெவல் மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து ஆல்கலைன் மினரல்ஸ் ஓஆர்பி நிறைஞ்சு இருக்கு. ஓஆர்பி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியா வாட்டர் வந்து அதோட தன்மையை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்கலைன் வாட்டரோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் சொல்றேன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆசிட் வேஸ்ட்டை வந்து நம்ம பிளட்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கும் நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸை டீடாக்சிஃபை பண்றதுக்கு உதவியா இருக்கு. பெட்டர் ஹைட்ரேஷனுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸை இது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்தியாகவும் நம்ம யங்கர் லுக்காகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. நம்மளுடைய மசில்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை வந்து கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஆல்கலைன் வாட்டர் ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மசில் அண்ட் ஜாயின்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பெயின்ஸ் வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் எடுத்துக்கலாம் ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆல்கலைன் வாட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கும் நம்மளோட இந்த ஆல்கலைன் வாட்டர் குடிக்கலாம் ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ நம்மளோட ஆல்கலைன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் கேவா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் பத்தி தான் இப்போ நான் சொல்ல போறேன். இது வந்து வேர்ல்டுலே மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியால மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதுல வந்து நம்ம இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்ட் நம்ம கம்பெனி வந்து ஹை அண்ட் டெக்னாலஜி வச்சு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட். இதோட மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி பிளஸ் 99.99% காப்பர் இன்ஃபியூசர் இன்சைடு. இன்சைட்ல வந்து நமக்கு காப்பர்ல நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. அவுட் சைட்ல வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில நம்ம கம்பெனி இந்த வாட்டர் பாட்டில் மேக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீல் பாடியோட ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இதுல வந்து டேஞ்சரஸ் டாக்ஸின்ஸ் எதுவும் கிடையாது. இதோட டேஸ்ட் ஆஃப் ஆல்கலைன் வாட்டர் வந்து நம்ம எந்த விதமான சேஞ்சும் அந்த வாட்டர்ல மாறாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நான் ரியாக்டிவ் மெட்டல். ஸோ எந்த விதமான டேஸ்ட்ல சேஞ்சஸும் நமக்கு கிடையாது. நம்ம ஈஸியா கிளீன் பண்றதுக்கும் மெயின்டைன்ஸ் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மெனி இயர்ஸ் ஆனாலும் இது அப்படியே சேமா நியூ வாட்டர் பாட்டில் மாதிரி அப்படியே இருக்கும். நேச்சுரல் ஆர் மேன்மேடு என்விரான்மெண்ட்னால நம்மளுடைய வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய வாட்டரோட குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாது. குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம காப்பர்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். நம்ம காப்பர் வந்து கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த காப்பர்ல வந்து உமன்ஸுக்கு ஹெல்தியான மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஒபேசிட்டியை ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. தைராய்டு கிளான்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. டைஜஸ்டிவ் ஹெல்த்தியை மெயின்டைன் பண்றதுக்கு ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. இதுல வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி கொண்டு மேக் பண்ணப்பட்ட ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் தான் நம்மளுடைய இந்த கேவா ஆல்கலைன் எஸ்எஸ் வாட்டர் பாட்டில். நம்மளுடைய இந்த கேவா ஆல்கலைன் வாட்டர் பாட்டில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். நம்மளோட பாட்டில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுல்லாவே ஃபில் பண்ணிக்கணும். அப் டு அந்த லிட் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அப்போதான் நம்ம அந்த காப்பர் வந்து இன்ஃபியூஸ் ஆகும் அதுக்குள்ள வாட்டருக்குள்ள. நம்மளுடைய ட்ரிங்கிங் வாட்டரை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா 10 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுறணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அதை எடுக்கும் போது நமக்கு அந்த ஆல்கலைன் வாட்டர் அது மாறி இருக்கும். அந்த வாட்டர்ல எல்லா விதமான மினரல்ஸும்
ஆட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம இப்படிதான் நம்ம ஆல்கலைன் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஆல்கலைன் வாட்டர் பாட்டில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், ஒன்ஸ் இன் அ வீக் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். நம்ம ஆல்கலைன் வாட்டர்ல வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா 2 லெமன்ஸ் வந்து ஸ்குவீஸ், அதாவது புளிஞ்சு விட்டுக்கணும். லெமன் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் வினிகர் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த லிட்டை மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் அதை அப்படியே விட்டுறணும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த பாட்டிலை வந்து நல்லா ஷேக் பண்ணணும், நல்லா குளிக்கணும். குளிக்கினதுக்கு அப்புறமா அந்த வாட்டரை வந்து வெளியே கொட்டிடணும். கொட்டிட்டு 2 to 3 டைம்ஸ் நம்ம நார்மல் ட்ரிங்கிங் வாட்டரை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதை வாஷ் பண்ணணும். பாட்டில் ப்ளஸ் அந்த காப்பர் கேட்ரேஜை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு 4 to 5 hours நல்லா காய விட்டுருக்கணும். காய விட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஆல்கலைன் வாட்டர் நம்ம ரெடி ஆகிரும். நம்மளோட பாட்டில் வந்து புதுசாக நமக்கு ரெடி ஆகிரும். இந்த மெத்தடை நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மெத்தட் வந்து ஆல்கலைன் மினரல் வந்து நம்ம கேட்ரேஜுக்கு இன்சைட்ல இருந்தா ரிமூவ் பண்ணி கொடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட ஆல்கலைன் வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கணும். ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்கலைன் வாட்டர் பாட்டில் பத்தி நம்ம எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதை பத்தின வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைசர்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.